ஈஸ்ட் எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாங்கள் இந்த பாஸ்போர்ட் தொடர்பான விடயத்தை தான் பார்க்க இருக்கின்றோம். அதாவது எந்த நாட்டினுடைய கடவுச்சீட்டு மூலம் நாங்கள் விசா இல்லாமல் அதிக நாடுகளுக்கு செல்லலாம் என்பதை அடிப்படையாக வைத்து 227 டிராவல் டெஸ்டினேஷன்ஸும் 199 பாஸ்போர்ட்ஸும் கணக்கெடுக்கப்பட்டிருக்கின்றன. இது ஹென்லி அதனுடைய பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் தகவலை அடிப்படையாக வைத்து நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அதன் அடிப்படையிலே பார்த்தால் இந்த முன்னிலை வகிக்கின்ற முதல் 3 இடங்களை பிடித்திருக்கின்ற நாடுகள் எந்தெந்த நாடுகள் அப்படின்னு சொல்லி நாங்க பார்க்கலாம். 3ஆம் இடத்திற்கு டென்மார்க், பின்லாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி, அயர்லாந்து, இத்தாலி, ஸ்பெயின் போன்ற 7 நாடுகளினுடைய பாஸ்போர்ட் 3ஆம் இடத்திற்கு வந்திருக்கின்றது. 189 நாடுகளுக்கு விசா இல்லாமல் செல்லலாம் என்று சொல்லி. 2ஆம் இடத்தில் ஜப்பான் மற்றும் சவுத் கொரியா போன்ற நாடுகளினுடைய பாஸ்போர்ட் வந்திருக்கின்றது. 190 இடங்களுக்கு விசா இல்லாமல் செல்லலாம் என்று சொல்லி 2025ஆம் ஆண்டிலே இந்த பவர்ஃபுல் பாஸ்போர்ட் அப்படி என்று சொல்லி பார்க்கும்போது சிங்கப்பூரினுடைய பாஸ்போர்ட் தான் முதலிடத்தை பிடித்திருக்கின்றது. 193 இடங்களுக்கு விசா இல்லாமல் செல்லலாம் என்று சொல்லி. கனேடியன் பாஸ்போர்ட் என்று சொல்லி பார்க்கும்போது 180 நாடுகளுக்கு விசா இல்லாமல் செல்லலாம் என்று சொல்லி 8ஆம் இடத்தை பிடித்திருக்கின்றது. அமெரிக்கன் பாஸ்போர்ட் 10ஆம் இடத்தை பிடித்திருக்கின்றது. 182 நாடுகளுக்கு விசா இல்லாமல் செல்லலாம் என்று சொல்லி. போன்று ஆஸ்திரேலியாவின் பாஸ்போர்ட் 7ஆம் இடத்திற்கு வந்திருக்கின்றது. 185 நாடுகளுக்கு விசா இல்லாமல் செல்லலாம் என்றும், யூகேயினுடைய பாஸ்போர்ட் 186 நாடுகளுக்கு விசா இல்லாமல் செல்லலாம் என்று சொல்லி 6ஆம் இடத்திற்கு வந்திருக்கின்றது. அதே போன்று இலங்கை பாஸ்போர்ட் 42 நாடுகளுக்கு விசா இல்லாமல் செல்லலாம் என்று சொல்லி 91வது இடத்திலும், அதே போன்று இந்தியன் பாஸ்போர்ட் 59 இடங்களுக்கு விசா இல்லாமல் செல்லலாம் என்று 77வது இடத்தை பிடித்திருக்கின்றது. கடைசியாக இந்த வீக்கான பாஸ்போர்ட்டை கொண்ட நாடாக ஆப்கானிஸ்தான் வந்திருக்கின்றது. 25 இடங்களுக்கு 99வது இடத்தை பிடித்திருக்கிறது. 25 இடங்களுக்கு விசா இல்லாமல் செல்லலாம் என்று சொல்லி.